Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு இந்த ஆஃப் பேஜ் SEOல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PPT submission பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, PPT submission அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த PPT submission பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். So PPT submission is basically a part of off-page SEO activity. ஸோ ஏன் நம்ம இந்த PPT சப்மிஷனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கிரியேட் பண்ணதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த வெப்பேஜை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே சேம் மெத்தட் தான் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டீட்டெயிலோட நீங்கள் ஒரு PPT ரெடி பண்ணி அதை PPT சப்மிஷன் சைட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்தும் டிராஃபிக் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா PPT சப்மிஷன் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கிறதால நாம் அங்கே போடுற PPT வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் PPT சப்மிஷன் இஸ் அன் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் டாக்டிக் டு கெட் ரெஃபரல் டிராஃபிக்ஸ். பேசிக்காக PPT சப்மிஷன் வெப்சைட்லேருந்து வர டிராஃபிக் எல்லாமே நம்மளுக்கு ரெஃபரல் டிராஃபிக் தான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி அது மூலிமா நம்ம ஒரு டிராஃபிக்கை வந்து கெயின் பண்ணுறோம் நம்மளோட வெப்சைட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற PPT பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜினும் ரீட் பண்ணும். ஏன்னா டெக்ஸ்ட் பேஸில் தான் நம்ம இந்த PPT வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால PPTயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஃபைல் மாதிரி தான். ஸோ வெப் க்ரோலர் வந்து ஈஸியாகவே PPT ஃபைல்ஸை வந்து க்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சர்ச் என்ஜின் கேன் ரீட் வாட் ரிட்டன் இன்சைட் த PPT. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரு சர்ச் இன்ஜினால உங்களோட PPTயில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் கீவேர்ட் ரிச்சாக நீங்கள் உங்களுடைய PPT வந்து ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஒன்ஸ் தீஸ் PPT ஆர் crawled பை சர்ச் என்ஜின்ஸ் there are huge positive impact on the ranking. ஸோ பர்டிகுலராக உங்களுடைய சர்வீசஸோ இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டோ யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் PPT சப்மிஷன் சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அங்கே உங்களுடைய PPT பார்த்துட்டு அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து முழுசாக அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து யூஸரால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக அந்த PPT சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பாப்புலரான சர்வீசஸை கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்மால் கம்பெனிஸும் PPT சப்மிஷன் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண, அப்புறம் பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண, இதுக்கு எல்லாமே இவங்க இந்த PPT சப்மிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட PPTயை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த PPTயில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டோட URL அப்புறம் உங்களுடைய சோஷியல் மீடியாவோட URL இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய PPTயோட எண்ட் ஆஃப் த பேஜில் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம PPTயில் கொடுக்குற லிங்கை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேக் லிங்க்கும் கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி யூஸரால் நம்மளோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாகவும் வர முடியும். அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற PPT பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா எல்லா PPT சப்மிஷன் சைட்டுமே அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் தராங்க. ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக வச்சிடலாம். ஸோ நம்மளோட PPT சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அது பப்ளிக்கில் இருக்கணும். அப்போ தான் சர்ச் இன்ஜினில் வந்து இந்த PPT வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் உங்களோட PPT பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸில் ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய கிராஃபிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக படிக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி உங்களோட PPTயை வந்து டிசைன் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட PPTயை எங்கெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நல்ல பேஜ் அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட PPT சப்மிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு 90க்கு மேலே டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் உங்களுடைய PPT சப்மிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 20 PPT சப்மிஷன் சைட்ஸை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 95 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு வெப்சைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் நீங்கள் உங்களோட PPT கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் போயிட்டு சைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட PPT வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் script.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் PPT வந்து சப்மிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ணுற PPT எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ நான் இந்த PPT தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இது பேசிக்காக நான் ஆஃப் பேஜ் SEOக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு PPT தான். ஓகேங்களா, ஆனால் அதே சேம் எண்ட் ஆஃப் த PPT இல்லைனா என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் அதே மாதிரி என்னோட வெப்சைட்டோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லையும் வைக்கலாம், இல்லை மிடில் எங்கேயாச்சும் வைக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு லிங்க்கை நீங்கள் போட்டால் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை உங்களோட சர்வீஸ்க்கோ சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த பேஜில் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டோட லிங்க் அப்படி இல்லை உங்களுடைய இமெயில் ஐடி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. சரி வாங்க, இந்த PPTயை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் script.com போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் அப்லோட கிளிக் பண்ணுங்கள். அப்லோட கிளிக் பண்ண உடனே செலக்ட் டாக்குமெண்ட் டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பிபிடியை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய பிபிடி வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய பிபிடிக்கான டைட்டிலை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் டைட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்கான எக்ஸாக்ட் எப்படி கூகுள் சர்ச்சில் தேடுவாங்களோ அதே டைட்டிலில் எங்கே கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிடி வந்து ப்ரைவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எந்த காரணத்தை கொண்டும் செக் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் டன்னு கொடுக்க வேண்டியது தான். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிடி வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் எம்பெடும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களோட பிபிடிக்காகவே ஒரு URL வந்து இந்த script.com வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த URL நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் உங்களோட பிபிடி வந்து அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி சர்ச் என்ஜினும் இந்த பிபிடியை வந்து ரீட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிபிடி வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஸரும் இதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்படியே படிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக உங்களுடைய எண்ட் ஆஃப் த ஸ்லைடில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கோ இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அதோட ஃபுல் ஆர்டிக்கலாக படிக்க கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட யூடியூப் சேனலுக்குள்ளவே அந்த லிங்க் கூட்டிகிட்டு வந்து விடும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பேக்லிங்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் அந்த பிபிடி சப்மிஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு பேக்லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக அந்த பிபிடி சப்மிஷன் சைட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே உங்களோட பிபிடி வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 20 பிபிடி சப்மிஷன் சைட்ஸுமே நீங்கள் சைன் அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட டொமைன் அத்தாரிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிபிடி சப்மிஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.